வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்க வளமுடன். இன்றைய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ராசி, ஒரே நட்சத்திரக்காரர்கள் ஏன் திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. அடுத்த வீடியோ என்ன வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஏக ராசி, ஏக நட்சத்திரம் அப்படிங்கிறது கணவன் மனைவி இருவருக்கும் ஒரே ராசியாக வருவது அல்லது ஒரே நட்சத்திரமாக வருவதுதான் ஏக ராசி அல்லது ஏக நட்சத்திரம். இருவருக்கும் ஒரே நட்சத்திரம் என்றால் இருவருக்கும் இடையே என்ன ஒற்றுமை மற்றும் புரிதல் உணர்வு நன்றாக இருக்கும் பட்சத்தில் ஏன் ஒரே நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் திருமணம் செய்ய கூடாது அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். மனிதர்களாக பிறந்த அனைவரும் வாழ்க்கையில் திருமணம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு திருப்பம். திருமணத்தின் மூலம் இணையும் மணமக்களின் வாழ்க்கை என்ன ஒற்றுமை மட்டுமல்லாமல் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்க வேண்டிய சூழல் அனைவரிடத்திலும் இருக்கிறது. ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்க வேண்டும்னா ஒருவர் வலிமையானவங்களா இருக்கணும். ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள்னா அவர்கள் இருவருக்கும் நடைபெறும் திசா புத்தியானது ஒரே மாதிரியாக செயல்படும். அதாவது வரவு என்றாலும் 2 மடங்கு, செலவு என்றாலும் 2 மடங்காகத்தான் இருக்கும். அதே மாதிரி 7.5 சனியானதும் ஒரே வீட்டில் இருவருக்கும் ஒரே நேரத்தில் தொடங்கி ஒரே நேரத்தில் முடிவடையும். இந்த வேளையில பாத்தீங்கன்னா அந்த தம்பதியர்களுக்கு ஏற்படும் துன்பங்களும் 2 மடங்காகவும் இன்பங்கள் இருந்தாலும் 2 மடங்காகவும் உண்டாகும். அதே மாதிரி ஏற்படும் விளைவுகளும் மற்றும் கோச்சாரத்தில் ஏற்படக்கூடிய கிரகங்களின் சாதகமற்ற பெயர்ச்சிகளில் ஒரே நட்சத்திரத்தில் ஒரே பாதத்தில் உள்ளவர்களுக்கு மன வருத்தங்கள் மற்றும் பொருளாதாரத்தில் சிக்கல்களும் உண்டாகும். இதனை கருத்தில் கொண்டுதான் ஒரே ராசியில் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமணம் செய்ய வேண்டாம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரே ராசியில் உள்ள வெவ்வேறு நட்சத்திரத்தில் அதாவது 9 பாதங்களில் ஒருவர் முதல் பாதம் எனில் மற்றொருவர் கடைசி பாதம் என்றால் திருமணம் செய்து கொள்ளலாமா? இதில் விதிவிலக்கு உண்டு. அதாவது திருமணமான இருவர் ஒரே ராசியில் உள்ள வேறுபட்ட நட்சத்திரத்தில் வெவ்வேறு பாதங்களாக இருக்கும் பட்சத்தில் ஒருவருக்கு ஒரு திசாவும் மற்றொருவருக்கு வேறு திசாவும் நடைபெறும். அதாவது பாத்தீங்கன்னா தம்பதியர்களின் ஒருவரின் திசாப்படி ஒரு துன்ப காலம் ஏற்படுமாயினும் மற்றொருவரின் திசாப்படி அந்த துன்பத்தை கடப்பதற்கான ஆதரவும் வழிகாட்டுதலும் உண்டாகும். இதற்காகத்தான் ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் திருமணம் செய்ய கூடாதுன்னு சொல்லியிருக்கார்கள். அதில் விதிவிலக்கு உண்டு. அதை ஆய்வு செய்து திருமணம் செய்து கொள்வது நல்லது. அனைவருக்கும் நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்க வளமுடன். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.